வாழ்க. திருக்குறள் அதிகாரம் 3 நீத்தார் பெருமை ஆழமான விளக்கம். திருக்குறளின் பாயிரவியலில் கடவுள் வாழ்த்து மற்றும் வான் சிறப்புக்கு அடுத்ததாக நீத்தார் பெருமை வைக்கப்பட்டுள்ளது. உலகியல் ஆசைகளை துறந்து ஒழுக்க நெறியில் நின்று வாழும் மேன்மக்களின் சிறப்பை வள்ளுவர் இங்கு விளக்குகிறார். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. நேரடிப் பொருள் தமக்குரிய ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று ஆசைகளை துறந்தவர்களின் பெருமையைச் சிறந்ததாக போற்றிக் கூறுவதே நூல்களின் முடிவாகும். ஆழமான விளக்கம் ஒருவன் தன் கடமைகளையும் ஒழுக்கத்தையும் தவறாமல் கடைப்பிடித்து உலகப் பற்றுகளை நீக்கினால் அவனது பெருமை சொல்லிலடங்காது. இத்தகைய மேன்மக்களின் சிறப்பை பற்றி பேசுவதே உயர்ந்த அறநூல்களின் நோக்கம். துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. நேரடிப் பொருள் பற்றுகளை துறந்தவர்களின் பெருமையை அளவிட்டுக் கூறுவது இவ்வுலகில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை எண்ணுவதற்கு சமமானது. ஆழமான விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கையை யாராலும் துல்லியமாக கூற முடியாது. அதுபோலவே மெய்ஞானம் பெற்று துறந்தவர்களின் பெருமையும் அளவிட முடியாதது. அது எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. இருமை வகை தெரிந்து ஈண்டறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. நேரடிப் பொருள் பிறப்பு மற்றும் வீடு பேறு மோட்சம் ஆகிய இரண்டின் இயல்புகளையும் ஆராய்ந்து அறிந்து இவ்வுலகில் அறநெறியை மேற்கொண்டவர்களின் பெருமையே உலகில் சிறந்து விளங்கும். ஆழமான விளக்கம் நிலையற்ற உலக இன்பங்களையும் நிலையான ஆன்மீக பேரின்பத்தையும் பகுத்துணர்ந்து நல்வழியில் நடப்பவர்களே உண்மையான அறிஞர்கள். அவர்களின் புகழ் காலத்தை கடந்து நிற்கும். உரனென்னும் தோட்டியான் ஓரேந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. நேரடிப் பொருள் அறிவு என்னும் அங்குசத்தால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கி ஆள்பவன் மேலான வீட்டுலகிற்கு செல்லும் விதை போன்றவன். ஆழமான விளக்கம் ஐம்பொறிகள் மெய் வாய் கண் மூக்கு செவி கட்டக்கடங்காத யானைகளை போன்றவை. அவற்றை உரன் மன உறுதி அறிவு என்னும் கருவியால் அடக்குபவன் பிறவி தலையிலிருந்து விடுபட்டு முக்தி அடையத் தகுதியானவன். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலன் கரே. நேரடிப் பொருள் ஐம்பொறிகளையும் அடக்கியவனின் ஆற்றலுக்கு தேவர்களின் தலைவனான இந்திரனே ஒரு சான்றாவான். ஆழமான விளக்கம் இந்திரன் தன் புலன்களை அடக்கத் தவறியதால் அடைந்த சிறுமையையும் முனிவர்கள் தங்கள் தவத்தால் பெற்ற வலிமையையும் ஒப்பிட்டுப் பார்க்க வேண்டும். புலனடக்கம் கொண்டவன் தேவர்களையும் விட மேலானவன் என்பதை இது குறிக்கிறது. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். நேரடிப் பொருள் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்பவர்களே பெரியோர், செய்ய முடியாதவர்கள் சிறியோர். ஆழமான விளக்கம் இங்கு செயற்கரிய செயல் என்பது மனதை அடக்குவதையும் புலன்களை வெல்வதையும் குறிக்கும். சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத இத்தகைய கடினமான அறச்செயல்களை செய்பவர்களே உண்மையில் உயர்ந்தவர்கள்.
சுவையொளி ஊரோசை நாற்றமென்று ஐந்தின் வகைதறிவான் கட்டை உலகு. நேரடி பொருள் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஆகிய ஐந்தின் இயல்புகளையும் ஆராய்ந்து அறியும் அறிஞனிடமே உலகம் அடங்கியுள்ளது. ஆழமான விளக்கம் புலன் உணர்வுகளின் தன்மையை அறிந்து அவற்றில் சிக்காமல் இருப்பவனே உலகை ஆள்பவன். பிரபஞ்சத்தின் இரகசியங்களை உணர்ந்த ஞானியின் வசமே இந்த உலகம் இருக்கும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நேரடி பொருள் பயன் நிறைந்த சொற்களை பேசும் மேலோர்களின் பெருமையை அவர்கள் சொல்லிய மந்திரங்களே மறைமொழிகள் உலகிற்கு உணர்த்திவிடும். ஆழமான விளக்கம் ஞானிகள் சொல்லும் சொற்கள் வீண் போகாது. அவர்களின் வாக்கு பலிக்கும் தன்மை கொண்டது. அந்தச் சொற்களின் ஆற்றலே அவர்களின் மேன்மையை உலகுக்குக் காட்டும் சான்றாகும். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளை கடமையும் காத்தல் அரிது. நேரடி பொருள் நற்குணங்களாகிய மலையின் மேல் ஏறி நின்ற மேலோர்களின் கோபம் ஒரு கணம் கூட நிலைத்து நிற்காது. ஆழமான விளக்கம் உயர்ந்த பண்புகளை உடையவர்கள் எளிதில் கோபப்பட மாட்டார்கள். ஒருவேளை கோபம் வந்தாலும் அது மின்னல் போல தோன்றி மறையுமே தவிர மற்றவர்களைப் போல வஞ்சகமாக மனதில் தங்கியிருக்காது. அந்தணர் என்போர் அறவோர்வர் ரெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். நேரடி பொருள் எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு நடப்பவர்களே அந்தணர்கள், மேன்மக்கள் என்று அழைக்கப்படுவர். ஆழமான விளக்கம் பிறப்பால் யாரும் அந்தணர் ஆவதில்லை. அனைத்து உயிர்களிடமும் அன்பும் அருளும் காட்டி அறவழியில் நடப்பவர்களே உண்மையான மேன்மக்கள். இது வள்ளுவரின் மனிதாபிமான சிந்தனையை வெளிப்படுத்துகிறது. குறிப்பு: இந்த விளக்கங்கள் துறவறத்தின் மேன்மையையும் புலனடக்கத்தின் அவசியத்தையும் வலியுறுத்துகின்றன.